मत्वा स्थिरं भुवनमातरहं शरीरं तद्रक्षणैकनिरतो गमयं दिनानि त्वां व्यस्मरं सकरुणो मम दोषमेतं सद्यः क्षमस्व चरणौ शरणं प्रपद्ये. அம்மா ஜெகன்மாதா புவனேஸ்வரி தாயே, உன்னுடைய திருவடிகளில் சரணாகதி செய்கிறோம். எங்களை மன்னித்து விடு, இப்பொழுதே மன்னித்து விடு என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நாம என்ன குற்றம் செய்தோம், என்ன தவறு செய்தோம் அப்படின்னா, அகம் நான், ஷரீரம் ஸ்திரம் மத்வா, இந்த உடலை ரொம்ப நிலையானது, ரொம்ப சத்தியமானது அப்படின்னு நினைத்து, தத் ரக்ஷணைக்க நிரத்தோ கமயம் தினானி, இதை காப்பாற்றுவதிலேயே, இதற்குரிய சேவை செய்வதிலே, இந்த உடம்ப எப்படி இதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து, புலனின்பங்களை கொடுத்து, இந்த உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும், உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலயே என்னுடைய நாட்கள் சென்று விட்டன. உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வது தவறில்லை, ஆனா உடம்பையே எப்ப பாரு இதையே பேம்பர் பண்றோம் இல்லையா, அதை சொல்கிறார். அப்படி உடம்பை பத்தியே ரொம்ப கவலைப்பட்டு இதுக்காகவே நாட்களை கழித்ததுனால என்னாச்சுன்னா, துவாம் வியஸ்மரம், உன்னை மறந்து விட்டேனேமா, நீ எப்பேற்பட்ட கருணை மிக்கவள், உன்னை பற்றி நினைப்பதற்கும் தியானிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் உன்னுடைய நாமங்களை சொல்வதற்கும் எனக்கு நேரமே இல்லாம போயிடுச்சே. எப்ப பாரு இந்த உடல் வாழ்க்கையிலே நான் மூழ்கி போயிட்டேனே, இந்த உடம்பு தான் நான், இந்த உடம்பு மனசை வைத்துக்கொண்டு இதிலேயே என்னுடைய கவனத்தை செலுத்தி விட்டேனே. மம ஏத்தம் தோஷம், இந்த என்னுடைய குற்றத்தை சத்யஹா க்ஷமஸ்வ, உடனடியாக மன்னித்து விடு. சத்யகனா இப்போ இம்மிடியட்டா உடனே மன்னிச்சிடுமா, அப்படிப்பட்டு மன்னிக்க கூடிய கருணை படைத்தவள் தான் நீ. அதனால் உன்னுடைய திருவடிகளில் நாங்கள் சரணாகதி செய்கிறோம், எங்களை மன்னித்து விடு. நாங்கள் இந்த உடல் வாழ்க்கையிலேயே மூழ்கி போய்விட்டோம், உன்னை மறந்து விட்டோம், நீதான் எங்களுடைய வாழ்க்கையின் முழு முதற் பொருள் என்பதை நாங்கள் மறந்துவிட்ட இந்த குற்றத்தை மன்னித்து விடம்மா. ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.